எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ஆழமான கருத்தை பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம எண்ணங்களோட உண்மையான சக்தி. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம மனசுல வர்ற எண்ணங்கள் வெறும் சிந்தனைகள் மட்டும்தானா? இல்ல நம்ம வாழ்க்கைய, நம்ம யதார்த்தத்தையே மாத்தி அமைக்கிற சக்தி அதுக்கு இருக்கா? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம். முதல்ல இந்த முழு விளக்கத்துக்கும் அடித்தளமா இருக்கிற அந்த வார்த்தை சத்திய சங்கல்பம் அப்படின்னா என்னன்னு நாம ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சத்திய சங்கல்பம் அப்படிங்கிறது நாம சும்மா ஆசைப்படுற ஒரு விஷயம் இல்ல. இத நல்லா புரிஞ்சுக்கணும். இது தெய்வீக அருளோட இணைஞ்ச ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த, உண்மையான, அசைக்கவே முடியாத ஒரு மன உறுதி. நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் இந்த பிரபஞ்சத்தோட பெரிய நீதியோட ஒத்துப்போகும்போது என்ன நடக்கும்? அதுதான் இதோட மொத்த சாராம்சமே. பாருங்க, சுவாமி சித்பவானந்தர் இந்த தியானத்தையே ஒரு பிரார்த்தனையா தான் ஆரம்பிக்கிறார். இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அவர் இறைவனை சத்திய சங்கல்பன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உண்மையின் உறுதியை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரபஞ்ச உறுதியை சார்ந்திருக்க நாம கத்துக்கிட்டோம்னா நாமளும் நினைச்சதை அடைய முடியும். அதுதான் இதோட பொருள். சரி, நம்மளோட எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது? இந்த தியானம் சொல்லுது, நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் 2 பாதை இருக்கு. ஒன்னு நம்மள உருவாக்கும், இன்னொன்னு நம்மள அழிச்சிடும். அது எப்படின்னு பார்க்கலாமாங்க. இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான புள்ளி. நம்ம எண்ணங்கள் எப்போ இயற்கையோட நியதிக்குள்ள அந்த தெய்வீக அருளோட ஒத்துப்போகுதோ அப்போ அது நம்மள உருவாக்குது, நமக்கு பலத்தை கொடுக்குது. ஆனா அதே எண்ணம் அருளுக்கு எதிரா, அதாவது பொறாமை, கோபம், சுயநலம் மாதிரியான உணர்வுகளோட மாறும்போது அதுவே நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிடுது. இது நமக்கு வெளியிருந்து நடக்கிற தாக்குதல் இல்ல, நமக்கு உள்ளேயே நடக்கிற ஒரு செயல். அப்போ இந்த சத்திய சங்கல்பத்தை நம்ம வாழ்க்கையில வெற்றிகரமா செயல்படுத்துறது எப்படி? அதுக்கான தெளிவான, ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு வழிமுறைய இந்த தியானம் நமக்கு காட்டுது. இந்த வழிமுறை பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதோட சக்தி ரொம்ப அதிகம். முதல்ல உங்க எண்ணம் நேர்மையா ஒரு நல்ல நோக்கத்தோட இருக்கணும். 2வது, அந்த எண்ணத்தோட அடிப்படையில நீங்க செயல்படணும். சும்மா மனசுல நினைச்சா மட்டும் பத்தாது. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா தடைகள் தானாவே விலகி நீங்க ஆசைப்பட்ட நல்வாழ்வையும் வெற்றியையும் அடைய முடியும். இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவான வழிமுறை. ஒரு உறுதியான மனநிலைய பத்தின இந்த கருத்து ஒன்னும் புதுசில்ல. நினைச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தெய்வப்புலவர் திருவள்ளுவரோட ஞானத்துல இது எவ்ளோ ஆழமா எதிரொலிக்குதுன்னு. நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த ஆன்மீக கருத்து நம்ம தமிழ் மரபோட ஆழமான வேர்களோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. ஒருவர் தாம் எண்ணிய விஷயத்துல உறுதியா இருந்தார்னா அவர் நினைச்சத நினைச்சபடியே அடைவார். இதுதான் இந்த சக்தி வாய்ந்த குரலோட பொருள். இங்கே திண்மை அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தை இருக்கே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நாம இப்போ பேசிட்டு இருக்கிற சத்திய சங்கல்பத்தோட அசைக்க முடியாத உறுதியை குறிக்குது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த தத்துவத்திலிருந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்காக நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க எண்ணம் தான் உங்க செயலை தீர்மானிக்குது, உங்க செயல்தான் உங்க விதியை தீர்மானிக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எது? உங்க எண்ணத்தோட தரம்தான். அது நேர்மையாகவும் உறுதியாகவும் இந்த பிரபஞ்ச நியதிக்கு இசைவாகவும் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையோட விளைவுகளும் நிச்சயமா அப்படித்தான் அமையும். இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களோட ஆற்றலையும் உங்களோட மன உறுதியையும் நீங்க எதை நோக்கி செலுத்துறீங்க? அது உங்களை உருவாக்குற பாதையில இருக்கா, இல்ல உங்களுக்கே தெரியாம உங்களை அழிக்கிற பாதையில இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.